வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொகுவலவில் தனியார் வங்கியொன்றில் ஆயுத முனையில் அச்சுறுத்தி 15 லட்சம் ரூபாய் கொள்ளை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல். தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கிய உறவுகளை பேணுவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என உக்ரைனின் புதிய இடைக்கால ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொகுவல பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றிற்குள் இன்று முற்பகல் 10:20 அளவில் பிரவேசித்த கொள்ளையர்கள் இருவர் ஆயுத முனையில் அச்சுறுத்தி பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் குறித்த வங்கிக்குள் சென்ற கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொகுவல போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த தனியார் வங்கியில் இருந்து சுமார் 15 லட்சம் ரூபாவை சந்தேக நபர்கள் ஆயுத முனையில் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். வங்கியில் பணத்தை வைப்பிலிடுவதற்கு வந்திருந்த ஒருவரிடமிருந்த 55,000 ரூபாவையும் கொள்ளையர்கள் அபகரித்து சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களின் பெயர் பட்டியலை அத்தாட்சிப்படுத்தும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்படவுள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் பிரதி அல்லது மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார். அரசாங்கம் ஒருபோதும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் பின்தங்கவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புனரமைக்கப்பட்ட பாலாவி கட்படி வீதியை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பலாவி கட்பட்டி வீதியின் 26 கிலோமீட்டர் பகுதியை புனரமைப்பதற்காக 2,974 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 8வது தேசத்திற்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு இந்த வீதி புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நேற்று நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்களும் சீனாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். අපි මේ කාලේ තමයි දැවැන්තම සංවර්ධනයක් මේ රටට ගෙනල්ලා තියෙන්නේ. தற்போதைய காலகட்டத்திலேயே பாரிய அளவிலான அபிவிருத்தி நாட்டுக்கு கிடைத்துள்ளது. அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் போது எமக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்தன என்பது குறித்து சிந்திக்கவில்லை. புத்தளம் தொகுதியில் 2005ஆம் ஆண்டில் 22,000 வாக்குகளால் தோல்வியை தழுவினோம். பின்னர் 8,000 வாக்குகளால் தோல்வி அடைந்தோம் என்பதற்காக இந்த பகுதிக்கு சேவை செய்யாமல் இருந்தோமா? வாக்குகள் கிடைத்த பகுதிகளை போன்றே இந்த பகுதிக்கும் கரிசனை செலுத்தப்பட்டது. எமக்கு வாக்களித்துள்ளார்களா? இவர்கள் நீலமா, பச்சையா, மஞ்சளா, சிவப்பா என்பது தொடர்பில் பார்க்கவில்லை. நாடு முழுவதும் ஒரே வகையான அபிவிருத்தியை நாம் முன்னெடுத்தோம் என்று எதிர்க்கட்சியால் கூறுவதற்கு ஒன்றும் இல்லாததால் சேறு பூசுகின்றனர். எமது நட்பு நாடுகளை எம்மோடு போட்டியிட முயற்சிக்கின்றன. எனினும் மக்கள் எம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் அவர்களால் அதனை செய்ய முடியாது. අපේ මිත්‍ර රටවල් අපිත් එක්ක තරහ කරන්න හදනවා. 8வது தேசத்திற்கு மகுடம் தேசிய கண்காட்சியின் 4வது நாள் இன்றாகும். 362 ஏக்கர் நிலப்பரப்பில் தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் காட்சி கூடங்கள் இம்முறை அமைக்கப்பட்டுள்ளன. அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் 350க்கும் அதிகமான காட்சி கூடங்கள் இங்கு காணப்படுகின்றன. முன்னாள் ஆட்சியாளர்களின் அரசியல் தீர்மானத்திற்கு அமையவே விவசாய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதாக அமைச்சர் SM சந்திரசேன தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். 236 விவசாயிகளுக்கு ஜனவரி மாதத்திற்கான ஓய்வூதியத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவர்களின் நிதியத்தினூடாகவே 2011ஆம் ஆண்டு வரை ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. திரைசேரியிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை. எமது ஜனாதிபதியின் ஆட்சி காலத்திலேயே இது நிறுத்தப்பட்டது. ஓய்வூதியமாக 200 ரூபாய் வழங்கப்பட்டமையே ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டமைக்கான காரணமாகும். இதனை வழங்குவதும் இலகுவான விடயம் அல்ல. உங்களின் நிதியத்திற்கு திரைசேரியிலிருந்து 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் வழங்குவோம். மீண்டும் ஓய்வூதியத்தை நிறுத்த மாட்டோம். ஹொரணை சோரணவத்த குடிநீர் திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்கான நிகழ்வு நேற்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள், திருடர்களை தெரிவு செய்ய வேண்டாம். பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுமதிக்க பணம் பெற்றுக் கொள்பவர்களை நாம் தெரிவு செய்யக்கூடாது. நமது பாடசாலைகளுக்கு உதவி புரிகின்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும். கொள்ளையடித்து அண்மையில் பணக்காரர்களான நபர்களை தெரிவு செய்யக்கூடாது. பழுதடைந்த உணவை நாம் உட்கொள்வதில்லை, அவற்றை நாம் வீசி விடுவோம். அவ்வாறானவர்களை இணைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல முடியாது, மாறாக பின்னோக்கியே செல்ல முடியும். ஆனால் அவர்கள் முன்னோக்கி பயணிப்பர், நமது மக்களோ அதே இடத்திலேயே இருப்பார்கள். நம் நாட்டின் முதலாவது விளையாட்டு ரியாலிட்டி நிகழ்ச்சி சூப்பர் ஃபைட்டர் அதன் உத்தியோகபூர்வ பாடல் ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் இன்று வெளியிடப்பட்டது. இந்த பாடலுக்கான வரிகளை சிட்னி சந்திரசேகர் எழுதியுள்ளதுடன் பிரபல இசையமைப்பாளர் சங்கீத் விக்ரமசிங்க இதற்கான இசையை வழங்கியுள்ளார். தாளத்தில் ஆடும் நம் நாடு களமே சக்தியோடு தைரியமும் பெற்று பற்றிடுவோம் கலையை நாமே முடிசூடி மன்னராவோம் சிகப்பு நீல வலயத்தின் உள்ளே முடிசூடி மன்னராவோம் சிகப்பு நீல வலயத்தின் உள்ளே. කැපිටල් මහරජා ආයතනයේ MTMBC මාධ්‍ය ජාලයේ කොයි වෙලාවෙත් අපි රටේ ජනතාවට அலுத் දෙයක් ඉදිරිපත් කරනවා. கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் MTVMBC ஊடக வலையமைப்பு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டு மக்களுக்கு புதிய நிகழ்ச்சிகளை வழங்குகின்றன. தைரியமாக மற்றும் துரித தீர்மானங்களை எடுக்க வேண்டிய விளையாட்டை குத்துச்சண்டையாகும். இதனூடாக தைரியமான மற்றும் துரித தீர்மானங்களை எடுக்கக்கூடிய இளம் சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும். இதனாலேயே நாம் சூப்பர் ஃபைட்டர் என்ற துணிப்பொருளை தெரிவு செய்துள்ளோம். அதனால் சர்வதேச தரத்திற்கு அமைவாக குத்துச்சண்டை போட்டிகளுக்கு பாடல் ஒன்றை அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனாலேயே இந்த பாடலை நாம் உருவாக்கியுள்ளோம். අපි මේ වැඩසටහන නිර්මාණය කරද්දී යෝජනා වුණා අපිත් ජාත්‍යන්තර තත්ත්වයට හරියන බොක්සින් ක්‍රීඩාවට ගීතයක් නිර්මාණය කරන්න අවශ්‍යයි කියලා. ඒක තමයි මේ ගීතය නිර්මාණය කරන්න හේතු වුණේ. අපි මේ ගෙනින්න ක්‍රීඩාවට මේ ක්‍රීඩාවට MS ආයතනයත් MTV ආයතනත් එකතු වෙලා MTV MBC ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைக்கு உந்து சக்தியை வழங்க வேண்டும். இளம் சமூகத்தினரே இதில் கலந்து கொள்கின்றனர். இந்த போட்டிகளின் இறுதிக்கட்ட போட்டி நடைபெறும் போது ரசிகர்கள் இந்த பாடலை பாடுவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். ගායනා වෙන සද්දේ අපිට ඔඩියන්ස් එකෙන් ඇහි කියලා. சிகப்பு நீல வலயத்தின் உள்ளே வத்தலை பிரீத்திபுர கடலில் நீராட சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று மாலை 6 மணி அளவில் நீராடச் சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹந்தல வத்தல பலகல பகுதியைச் சேர்ந்த 20 வயதான யுவதி ஒருவரும் 12 வயதான சிறுவனுமே இவ்வாறு காணாமற் போயுள்ளனர். நீரில் மூழ்கி காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அலவத்துக்குட நகரில் நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் பயன்படுத்திய வேன் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சமூக இணையதளமான Facebook தவறான முறையில் கையாளப்படுகின்றமையே நாட்டின் பல சமூக பிரச்சினைகளுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பேஸ்புக்கை பலர் தவறான முறையில் பயன்படுத்துவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானம் மற்றும் மானிடவியல் பிரிவின் விரிவுரையாளர் கலாநிதி பிரணீத் அபேசுந்தர் கூறுகிறார். இதனால் இளம் சமூகம் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். சமூக இணையதளங்களை பயன்படுத்துவது தொடர்பில் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியுள்ளதாகவும் கலாநிதி பிரணீத் அபேசுந்தர கூறியுள்ளார். இதேவேளை உளரீதியில் பலர் பேஸ்புக்கிற்கு அடிமையாகியுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உளவியல் தொடர்பான பேராசிரியர் ஞானதாச பெரேரா குறிப்பிடுகிறார். இளைஞர்கள் பலர் பேஸ்புக்கை பயன்படுத்துவதற்காக நேரத்தை வீண் விரயம் செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பேஸ்புக் சமூக இணையதளம் இலங்கையில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலி பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகிறது. இந்த தகவல் பொய்யான ஒன்று என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அனுஷ பெல்பிட் தெரிவிக்கிறார். பேஸ்புக் சமூக இணையதளத்தை தடை செய்வது தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறினார்.
விளம்பரங்களை தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி தொடரும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.